Hi friends, so last time நம்ம என்ன பார்த்தோம்னா டைப்பரை பற்றின இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ப்ளஸ் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு டைம் ரன் பண்ணி அதில் வந்துட்டு ஆர்குமெண்ட் எப்படி பாஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டைப்பர்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் ப்ளஸ் வந்துட்டு டிஃபால்ட் வேல்யூ வந்துட்டு ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு எப்படி அசைன் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம வீடியோவில் போயிடலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் இங்கே ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தேன். ஸோ அதை நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நேம்ங்கிற பெரிய ஆர்குமெண்ட் மட்டும்தான் இருக்குது, அது ஸ்ட்ரிங் டைப்பு. ஜஸ்ட் நான் நேம் வந்துட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு இந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தலாம். ஓகே, ஆர்குமெண்ட் நேம் மிஸ்ஸிங். நேம் மட்டும் இப்போ பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன், இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்டாக நான் ஸ்டோர் பண்ணலாம். அதுக்காக நான் வந்துட்டு ஆப்ஷனல் அந்த இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். டைப்பிங் import option. ஓகே, இந்த வேரியபிள் என்னென்னா ஆப்ஷனல். ஸோ அதோட டேட்டா டைப் என்னென்னா ஸ்ட்ரிங். அதை வந்துட்டு இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணலாம். வேல்யூ இல்லாமல் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ மிஸ்ஸிங் ஆர்குமெண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் மிஸ்ஸிங் ஆர்குமெண்ட் சேம் இது எது வருதுன்னா, நம்ம இதுக்கு இங்கே வந்துட்டு ஏதாச்சும் வேல்யூ அசைன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேம் வந்துட்டு நான் ஓகேங்களா. ஸோ இதே இடத்துல வந்துட்டு வேறு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ இதே இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்டாக ஸ்ட்ரிங்கை செட் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ரிங்குக்கு வந்துட்டு நம்ம ஏதாச்சும் வந்துட்டு ஒரு வேல்யூ வந்துட்டு இது பண்ணுறோம். ஸோ இப்போ பைத்தான்லேயே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா அது வந்துட்டு டிஃபால்ட் வேல்யூ வந்துட்டு நன்னு கொடுக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம நன்னு கொடுத்தோம்னா டிஃபால்ட் வேல்யூவை வந்துட்டு நன்னா எடுத்துக்கும். இல்லைனா வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் டிஃபால்ட் வேல்யூ வந்துட்டு அசைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இதே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்துட்டு பண்ணுவாங்க. ஓகே, நான் இப்படி கொடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் வித்தவுட் வேல்யூவில். இதே மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட் அதில் எப்படி வந்துருந்துச்சோ அதே மாதிரி வந்துட்டு மிஸ்ஸிங் ஒன் ரெக்கார்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஆர்குமெண்ட்டுக்குள்ளே வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நான் சொல்லி வந்துடுது. இதே இது வந்துட்டு இதில் நம்ம ஏதாச்சும் வேல்யூ கொடுக்கணும், டிஃபால்ட் வேல்யூ ஏதாச்சும் அசைன் பண்ணணும்னு நினச்சோம்னா நேம் வந்துட்டு டிஃபால்ட் வேல்யூன்றது. ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ வந்துட்டு இந்த இடத்துல வேல்யூ பாஸ் பண்ணும்போது techvill பாஸ் பண்ணோம்னா techvillங்கிறது வருது. ஸோ இதுக்கான டிஃபால்ட் வேல்யூ நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். பட் வந்துட்டு நம்ம ஏதாச்சும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆர்குமெண்ட் வந்துட்டு பாஸ் பண்ணும்போது அந்த டிஃபால்ட் வேல்யூ வந்துட்டு ஓவர் ரைட் பண்ணிடும். ஸோ பைத்தானில் உள்ள அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா? சப்போஸ் வந்துட்டு நம்ம இங்கே இருக்கிறது ஹாய்ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு அதே மாதிரி அனுப்புகிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு தெரிஞ்சிருக்கோம். ஸோ நான் டிஃபால்ட்டாக வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஹாய்ன்னு சொல்லி செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்துட்டு நான் எந்த ஒரு வேல்யூ பாஸ் பண்ணலைன்னா இது வந்துட்டு ஹாய்ன்னு சொல்லிட்டு பிரச்சனையே இல்லாமல் ரன் ஆகுது. இதே இது வந்துட்டு நான் இதுக்கு ஏதாச்சும் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன்னா அந்த சமயத்தில் வந்துட்டு எரர் வந்துடுது. ஸோ அதுதான் இப்போ வந்துட்டு நம்ம டைப்பர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதை வந்துட்டு ஒரு ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்துட்டு நம்மளால் வேல்யூ வந்துட்டு பாஸ் பண்ண முடியும் டெர்மினல் வழியாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது.
அது மட்டும் அந்த டைப்பர் ஆர்குமெண்ட்டோட வேலை கிடையாது. அதில் வந்துட்டு இன்னும் நிறையா ஆப்ஷனல் இருக்குது. நம்ம ஆப்ஷனல் ஹெல்ப் டெக்ஸ்ட் அந்த மாதிரிலாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை பற்றி நம்ம இப்போ ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு இதோட மட்டும் நிப்பாட்டிக்கலாம். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஸோ டைப்பரில் வந்துட்டு எப்படி ஒரு ஆப்ஷனல் வேரியபிளை வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம அதை டிக்ளேர் பண்ணுறது, அதாவது வந்துட்டு ஒரு ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்டை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது, ப்ளஸ் வந்துட்டு அதுக்கு எப்படி நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். ஸோ மீதியை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், பை.